வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓட்டை வடை, அதாவது உளுந்து வடையில் எதுக்காக சென்டரில் ஓட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சா யாருக்கும் இதுக்கான பதில் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும், அதை சொல்லலாம் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த உளுந்த வடையில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி போர்ஷனே வேகணும் அப்படின்னா அதுக்கு சென்டரில் டெஃபினட்டாக ஒரு ஹோல் வேணும். ஏன்னா அதோடைய கன்சிஸ்டன்சி லெவல் ரொம்ப அதிகம், இடையில எங்கேயுமே கேப் இருக்காது, ஃபுல் மாவாக தான் இருக்கும். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்புறம் மட்டுமே தான் வேகுமே தவிர்த்து சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் வேகாது. என்ன தான் நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு அதை வேக வைக்கணும், ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த சென்டர் பகுதி மட்டும் வேகாமல் தான் இருக்கும். இல்லை அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா சென்டர் பகுதி வெந்துடும், ஆனால் அவுட்டர் லேயர்லாம் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்போ ஒரு ஐடியா வச்சாங்க. வடை போடும்போதே சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டால் அப்போது ஆயிலெல்லாம் அது வழியாக போய் ஈவனாக அந்த வடை குக் ஆகும் அப்படின்றதுக்காக தான், ஈவனாக அந்த வடை ஃப்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சென்டரில் ஹோல்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இதை கண்டுபிடிச்சதும் நம்ம ஆட்கள் தான். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். அப்படி தான் ஷார்க்ஸுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஷார்க்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஃபீமேல் ஷார்க் எல்லாத்துக்குமே ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கும் மேல் ஷார்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஷார்க்ஸ்க்கு மட்டும்தான் இது. ஏன்னா அது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாட போது அடிக்கடி அந்த ஃபீமேல் ஷார்க்கை கடிக்கும். இப்படி கடிச்சு ஃபீமேல் ஷார்க்குடைய ஸ்கின் திக்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சுது. அது டிஎன்ஏலையும் சேஞ்சஸாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா ஷார்க்ஸ்லேயுமே ஃபீமேல் ஷார்க்குடைய ஸ்கின் ரொம்ப திக்கான லேயராக மாறிடுச்சு. சரி, ஆனால் இதுக்கு மட்டும்தான் அப்படி. மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே ஃபீமேலை விட மேலுக்கு தான் ஸ்கின் ரொம்ப திக்காக இருக்கும். ஹியூமன்ஸோடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே ஒத்து போகக்கூடிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஐடியா ஒன்று சிம்பான்சி, கொரில்லா, மங்கீஸ் இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா இதுலேருந்து தானே நம்ம வந்தோம் அப்படின்னு. ஆனால் யாருமே எதிர்பாராத ஒரு ஆன்சர் இருக்குது. கோலா அப்படின்ற ஒரு உயிரினம் இருக்குது தெரியுமா? இதோடைய தூக்கம் தான் அதோடைய வாழ்க்கையை, தூங்கிக்கிட்டே அதோடைய வாழ்க்கையை ஓட்டிடும்னு வச்சுக்காங்க. 24 மணி நேரத்தில் 22 மணி நேரமும் தூங்கும். அப்படிப்பட்ட ஒரு கோலாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஹியூமனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா ரெண்டில் எது ஹியூமனோடதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா? நிஜமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இப்போ தெரியுதா நம்மெல்லாம் ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறோன்னு? அதிகமாக மனுஷங்களை வேட்டையாடி கொள்வது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது சிங்கம், புலி, சிறுத்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாம்புனாலையும் நிறைய கடி வாங்குறாங்க, பாம்பாவது டிஃபென்ஸுக்கு. ஆனால் வேட்டையாடுறது அப்படின்னு சொன்னால் அங்கே புலியோ சிங்கமோ சிறுத்தை இதெல்லாம் தான் வரும். சிறுத்தையை கூட விடுங்க, புலி சிங்கம் தான் மெஜாரிட்டியாக சொல்லுவோம். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால் 300 பேர் ஒரு வருஷத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு இறக்குறாங்க புலியாலையும் சிங்கத்தாலையும் அப்படின்னு. ஆனால் 500 பேருக்கு மேலேயே உயிர் பறிச்சிருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்குது, அதுதான் ஹிப்போபோட்டாமஸ். குறிப்பாக இந்த புலியோ சிங்கமோ அது 300 அப்படின்ற எண்ணிக்கை, 300 பேரை வந்து வேட்டையாடுது அப்படின்ற அந்த எண்ணிக்கை ஒரு வருஷத்தில் உலகம் முழுக்க நடக்குது. ஆனால் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹிப்போபோட்டாமஸ் மட்டும் 500 பேரை ஒரு வருஷத்துக்கு அது கொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துக்கோங்க எது ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்னு. ஸ்பெர்ம் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமிங்கலத்தோடைய சவுண்டு நம்மளுடைய பாடியை கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக அதோடைய டெசிபிள் இருக்குமா? எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட்டு கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெட்டோடைய சவுண்டு 115 டெசிபிள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா இது 230 டெசிபிள் அளவுக்கு அப்படியே டபுள் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதோடைய சவுண்டை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும். அந்த அளவுக்கு அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இதுக்கு பக்கத்தில் எந்த உயிரினங்களும் பெருசாக போகாது. அப்படியே இது ஒரு வேளை அதுக்கிட்ட போனாலும் அது வெறும் உணவுக்காக மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.